Okay, if else construct, if else if condition 1 ஒரு block of code உங்களுக்கு execute ஆகணும், ஒரு condition true ஆ இருந்தா மட்டும் ஒரு block of code execute ஆகணும் அப்படின்னா இந்த if else construct போகும். So இந்த block of code எப்ப execute ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த condition 1 true ஆ இருந்தா இந்த block of code execute ஆகும். இந்த block of code எப்ப execute ஆகும்னா இந்த block of code false ஆ இருக்கும். ஏன்னா இது else ல இருக்கு. இந்த block of இந்த condition false, condition 1 false ஆ இருக்கணும், condition true ஆ இருக்கணும். அப்பதான் this block of code will be executed. else ல இந்த block of code இருக்கு. அப்ப condition 1 உம் false ஆ இருக்கணும், condition 2 உம் false ஆ இருக்கணும். அப்பதான் this block of code will be executed. So இதுதான் if else. So நம்ம இப்போ ஒரு நம்பரை பிரிண்ட் பண்றோம், பாசிட்டிவா நெகட்டிவான்றது. So இங்க பாருங்க, if first think of the logic. any program நீங்க பார்க்கும்போது logic think பண்ணுங்க. பாசிட்டிவா நெகட்டிவான்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? ஒரு நம்பர் greater than 0 வந்தா பாசிட்டிவ், less than 0 வந்தா நெகட்டிவ். அவ்வளவுதான், அதேதான் ப்ரோக்ராமும். ஒரு நம்பர் எடுத்துங்க, if the number is greater than 0 print positive, else if less than 0 print negative. அப்படி பாருங்க, இதுதான் கோடிங். இங்கிலீஷ் மாதிரியே இருக்கு பாருங்க. else னா print 0 முடிஞ்சு. ரன் பண்றதுக்கு நோடு அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிடும். நோடுன்றது ஜஸ்ட் a runtime environment to execute javascript code. முன்னாடிலாம் javascript code browser மட்டும் தான் ரன் பண்ணும். இப்ப நோட் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி டெர்மினல்லே javascript code ரன் பண்ணலாம். ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன் இஸ் a block of code. அது வந்து ஒரு particular task perform பண்ணும். இப்ப javascript function எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பாராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் ஜெனரலாவே நிறைய பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். அதெல்லாம் இன்புட் டு த ஃபங்க்ஷன். சில கோட் இருக்குது, அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஒரு பர்టిక్యులர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் த அவுட்புட் டு த ஃபங்க்ஷன். ஓகே, சோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா அதை கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவே பாருங்க, இது ஃபங்க்ஷன்ன்றதால இந்த இடத்துல கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க வந்து 11th நம்பர்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் -5, இங்க தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்ப நம்மள என்ன வேல்யூ இருக்கு? -5. இந்த -5 a க்கு அசைன் ஆகும். a ல என்ன செக் பண்றோம்? அது greater than 0 ஆ இருந்தா பாசிட்டிவ், இல்லனா நெகட்டிவ். சோ அதே இத ஒரு பிளாக் ஆஃப் கோட்ல போட்டுட்டு கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோட நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணா திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இல்லனா அதே கோட திருப்பி போட வேண்டியது இருக்கும்ல. சோ சேம் கோட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ கோட் ரீயூசபிலிட்டி தான் ஃபங்க்ஷன் உடைய பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் கோட் மெயின்டெனபிலிட்டி. இப்போ இந்த கோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போய் இங்க மட்டும் மாடிஃபை பண்ணா போதும், ஃபிக்ஸ் ஆயிடும். ஆனா இதே கோட நிறைய இடத்துல வச்சிருந்தேன்னா எல்லா ஒரு இடத்துலயும் போயிட்டு நான் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ரைட்? ஓகே, அதே மாதிரி ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் a வேல்யூ. இப்போ இங்க கால் பண்றோம், இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். So just this function can just return a value. Okay, so why functions? code reuse பண்ணலாம், ஒரு யூஸ் பண்ணி நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். ஓகே, so different arguments பாஸ் பண்ணா different results கொடுக்கும் function. இது மல்டிப்ளை பண்றதுக்கு 4 3 பாத்தீங்கன்னா 4 into 3 12 கொடுக்கும். இதே 5 3 பாஸ் பண்ணா 15 கொடுக்கும். So based on the input, output can change. Okay, now coming to the scope. What is scope? இப்ப வேரியபிள் பார்த்துட்டோம். ஸ்கோப்ன்றது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளை எங்கெங்கெல்லாம் நீ அசஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஸ்கோப். அசஸபிலிட்டி ஆஃப் த வேரியபிள், எந்தெந்த இடத்துல அசஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்கோப். ஒரு வேரியபிளை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் இது மாதிரி அப்படின்னா அது த்ரூ அவுட் த ஃபைல் எங்க வேணா அசஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அசஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே அசஸ் பண்ணலாம். இது குளோபல் ஸ்கோப். அடுத்தது ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியாது. அக்சஸ் பண்ணினா ரன் பண்ணும்போது நோடுன்னு கொடுத்து ரன் பண்றோம் பத்தியா, அப்ப இந்த மாதிரி எரர் சொல்லும். இது ஃபங்க்ஷன் ஸ்கோப். அடுத்தது பிளாக் ஸ்கோப். பிளாக்ன்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் இருக்குல்ல, அதுதான் பிளாக். ஒரு இஃப் கன்ஸ்ட்ரக்ட், ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பிளாக். சோ அந்த பிளாக்குக்குள்ள டிக்ளேர் ஆயிருக்க வேரியபிள் அந்த பிளாக்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரைட்? இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர் பிளாக் ஸ்கோப். சோ அதனால லெட்டும் கான்ஸ்ட் வேரியபிளும் பிளாக் குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். இந்த லெட்டையும் கான்ஸ்டையும் ஹெச்சையும் ஐயையும் வெளியே யூஸ் பண்ணி பார்த்தா எரர் வரும். ஆனா வார் வேரியபிள் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப். இப்ப வார் வேரியபிள் இஃப் அந்த பிளாக்குக்கு வெளியே கூட அதை நீங்க யூஸ் பண்ணலாம்.
இட் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப், நாட் பிளாக் ஸ்கோப். ஸோ அதனால தான் நம்ம யூஸ்வலா வார் யூஸ் பண்ணக்கூடாது, லெட் அண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் லெக்சிக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த இன்னர் ஃபங்க்ஷன்ல அவுட்டர் ஃபங்க்ஷனுடைய வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லெக்சிக்கல் ஸ்கோப். ஓகே. அடுத்தது மாடுலர் ஸ்கோப். இந்த ஸ்கோப் என்னன்னா, ரெண்டு ஃபைல் இருக்கு, module1.js module2.js. இந்த மாதிரி ரெண்டு ஃபைல் இருக்கும்போது இதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை வேற ஒரு ஃபைல்ல நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே கால் பண்ண முடியாது, வேற வேற ஃபைல்ல இருக்கிறதுனால. அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, எங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், get mod where எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். அதை இன்னொரு இதுல இம்போர்ட் பண்ணணும். எங்க இருந்து, இந்த ஃபைல்ல இருந்து, from இந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ரைட். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இதுதான் மாடியூல் ஸ்கோப். ஓகே. ஈச் மாடியூல் ஹஸ் இட்ஸ் ஓன் ஸ்கோப். ஓகே. சோ திஸ் இஸ் வாட் இஸ் ஸ்கோப். இந்த மாதிரி நீங்க ஸ்கோப்னு படிச்சிட்டீங்களா, கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்கோப்னா என்ன. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்கணும். படிச்சு முடிச்சோன்னா புரிஞ்சு அடுத்தது போயிடக்கூடாது. நீ கொஞ்சம் சொல்லி பார்க்கணும், ஸ்கோப்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது. அது ஒரு வேரியபிளோடைய அசஸபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. ஒரு வேரியபிள் எங்கெங்கெல்லாம் நீ அசஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றதுதான் ஸ்கோப். another most important, most frequently asked interview question வந்து, what is difference between var, let, const. var வந்து பழைய கோட்ல யூஸ் பண்றது, அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் and can be redeclared and updated. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியா, அப்புறம் என்ன பண்ணலாம், இது ஒரு ஃபங்க்ஷன் குள்ளார எங்க வேணா யூஸ் பண்ணலாம், முன்னாடி பார்த்த மாதிரி. ஓகே. நீ ஒரு பிளாக் குள்ள டிக்ளேர் பண்ணிருந்தா கூட அந்த ஃபங்க்ஷன்ல நீ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அப்புறம் இந்த மாதிரி ரீடிக்ளேர் பண்ணலாம், ஒரு டிக்ளேர் பண்ணி ரீடிக்ளேர் பண்ணலாம். ஆனா லெட் வந்து பிளாக் ஸ்கோப் and cannot be redeclared. நீ வந்து இது எந்த பிளாக்ல டிக்ளேர் பண்ணியோ அந்த பிளாக்ல மட்டும் தான் லெட் கான்ஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணா திருப்பி டிக்ளேர் பண்ணா எரர் சொல்லும். சோ அதனால தான் லெட் யூஸ் பண்ண சொல்றாங்க. கான்ஸ்ட்ன்றது இதுவுமே லெட் மாதிரியே பிளாக் ஸ்கோப் தான், அந்த பிளாக்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் வேரியபிளை திருப்பி மாத்த முடியாது, திருப்பி ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீ அசைன் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் வேரியபிளா மாத்த முடியாது, மாத்தினா எரர் சொல்லும். சோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் var, let, const. அதுக்கு இல்லாம இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஹாய்ஸ்டிங். ஹாய்ஸ்டிங்னா என்ன, ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்னா என்ன, மேல தூக்குறது. அப்ப ஹாய்ஸ்டிங்ன்றது மூவிங் தி டிக்ளரேஷன் ஆஃப் the functions variables to the top of the scope before execution. கோட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே டிக்ளரேஷனை அதோட ஸ்கோப்புக்கு டாப்ல மூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஹாய்ஸ்டிங். அது வார் வேரியபிளுக்கு மட்டும் தான் நடக்கும், லெட்டுக்குலாம் நடக்காது. ஓகே. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எரர் சொல்லாது, ஆனா வேல்யூ 10 பிரிண்ட் ஆகாது. சும்மா டிக்ளரேஷன் var jன்றது டிக்ளரேஷன் தான் போகும். இப்ப வேல்யூ வந்து அன்டிஃபைன்டா தான் இருக்கும், எரர் மட்டும் தான் வராது. ஆனா நீ லெட் எல்லாம் என்ன பண்ணலாம், நீ டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணினா, கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணினாலும் உனக்கு ரெஃபரன்ஸ் எரர் வரும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் var, let and const. அடுத்தது switch statement. ஓகே. switch statement எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, switch ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வேல்யூ ஆகுதோ, இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் இருந்தா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் பண்ண உடனே ஸ்விட்ச்ல இருந்து வெளியே வந்துடும். இந்த எக்ஸ்பிரஷன் ஒய் வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும், பிரேக் பண்ண வெளியே வந்துடும். டிஃபால்ட்னா எந்த வேல்யூவும் மேட்ச் ஆகலனா டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, get day. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ டேட் get day வந்து 4, 4th day 4, 5 ரெண்டு கேஸா இருந்தாலுமே டெக்ஸ்ட் வந்து soon it is a weekend அப்படின்னு வருது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ற. சோ இந்த வர வேல்யூ வந்து 4 இருந்தாலும் 5 இருந்தாலும் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும், பிரேக் ஆகி வெளியே வந்துடும். அப்புறம் வர வேல்யூ வந்து 0 இருந்தாலும் 6 இருந்தாலும் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும், பிரேக் ஆகி வெளியே வந்துடும். சோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இது என்ன வேல்யூன்னு பார்க்கும், அந்த வேல்யூல என்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் பண்ணினா பிரேக் ஆகும். சப்போஸ் நீ பிரேக் ஸ்டேட்மென்ட் போடலன்னு வெச்சுக்கோ,
டிஃபால்ட்டா அடுத்த கேஸுக்கு போய் இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ சுவிட்ச் கேஸ்ல பிரேக் ஒரு இஃப் கன்செப்ட் மாதிரி வச்சுங்க. சில இடத்துல நீங்க இந்த சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எந்த டேவுமே மேட்ச் ஆகணும்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் வாட் இஸ் சுவிட்ச் கேஸ். ஓகே, இப்ப லூப்ஸ். லூப்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு செட் ஆஃப் கோட நிறைய தடவை ரன் பண்ணணும் அப்படின்னா we use loops. ஓகே, என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த லூப்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எப்படின்னா ரைட் எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸ்பிரஷன் 2 எக்ஸ்பிரஷன் 3 இதுதான் இங்க இருக்கு பாத்தீங்களா. எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸ்பிரஷன் 2 எக்ஸ்பிரஷன் 3 ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து இது ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், இங்க கமா போட்டு 2-3 விஷயம் கூட பண்ணிக்கலாம். ஆனா இது ஃபர்ஸ்ட் தடவை இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப I 0வா? அடுத்தது இந்த கண்டிஷனுக்கு போகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா அது கீழே இருக்கிற கோட் ரன் ஆகும். ரன் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது கண்டிஷன் இங்க போகும். ஓகே, அங்க என்ன இருக்கு I++, I இன்கிரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 0 அடுத்தது 1. அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா திருப்பி இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி I++ கண்டிஷன் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் எக்ஸிகியூஷன் நடந்துட்டே இருக்கும் ஃபார் லூப்ல. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எத்தனை வாட்டி? 0ல இருந்து 4 வரைக்கும். I 5 ஆனா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப லூப் விட்டு வெளிய வந்துரும். சோ இந்த லூப் 5 டைம்ஸ் ஓடும். I ஓட வேல்யூ 0 1 2 3 4. அந்த I ஓட வேல்யூ அத்தனை வேல்யூக்கு இது ஓடும். இங்க I வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது 0 1 2 3 4 பிரிண்ட் ஆகும். Okay, this is the first kind of loop, just to execute statement repeatedly. So அடுத்தது for in அப்படின்றது ஜெனரலா ஒரு ஆப்ஜெக்ட்ல நமக்கு நிறைய இப்ப நம்ம வேரியபிள் பார்த்தோம்ல, அந்த வேரியபிள்ல இந்த மாதிரி கீ வேல்யூ பேர் ஸ்டோர் பண்ணலாம். இந்த fnameன்றது கீ, இந்த johnன்றது வேல்யூ, ரைட்? அது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இத நம்ம for in போட்டு லூப் அடிக்கலாம். இப்ப for let ஒரு வேரியபிள் போட்டு in person போட்டுக்க. கரெக்ட்டா? இப்ப இந்த x ல என்னென்ன வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா fname, lname, age. ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும்போது fname வரும். ரைட்? இப்ப person of fname போட என்ன வேல்யூ வரும்? personன்றது ஆப்ஜெக்ட், ரைட்? person நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த person டாட் இந்த fname போட்டோம் அப்படின்னா உனக்கு அந்த fnameல இருக்க வேல்யூ வரும், ஜான் வரும். டாட் போட்டாலும் வரும், இப்படி நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாலும் வரும். ஓகே, இப்ப f x in person, அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் x ல என்ன வேல்யூ வரும்? fname வரும். அப்ப person of fname என்ன? ஜான். அப்ப ஜான் போய் text ல ஆட் ஆகும். அடுத்த லூப்ல x க்கு என்ன வேல்யூ வரும்? lname வரும். கரெக்ட்? இப்ப lname இப்படி போட்டா lname க்கு வேல்யூ வரும். வேல்யூ என்ன? டோ. அது போய் இங்க டெக்ஸ்ட்ல ஆட் ஆகும். ரைட்? அடுத்த வாட்டி என்ன வரும்? ஏஜ் வரும் x ல. சோ இன் போட்டோம்னா நம்ம பேசிக்கா you get the keys in the object. Okay, this is what is main use of for in loop. Okay, you get the key, அந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட்புட் என்ன வருது பாரு, John Doe 25 அப்படினு வரும். ரைட்? சோ இந்த for in அரேல யூஸ் பண்ணாதீங்க. அரேல யூஸ் பண்ணனும் அப்படினா பெஸ்ட் அது முன்னாடி இருந்ததை இத யூஸ் பண்ணிக்கங்க. இந்த for in யூஸ் பண்ண கூடாது அரேல. ஏனா அரேல யூஸ் பண்ணும்போது ஆர்டர் மாறி மாறி வரலாம். ஓகே, சோ ஜெனரலா யூஸ் பண்ணாதீங்க. for each உங்களுக்கு தெரியாது. சோ for each என்றது என்னன்னா ஒரு அரே இருக்கு. அரேன்றது என்ன? கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், ரைட்? இந்த for each நீ எப்படி யூஸ் பண்ணனும்னா அந்த அரே டாட் for each அப்படி போடணும். ஓகே, அதுக்கு என்ன ஆர்குமென்ட்னா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் will be called for all the values in the array. ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் எத்தனை வாட்டி கால் ஆகும்? அப்ப 5 வாட்டி கால் ஆகும் இந்த ஃபங்க்ஷன்.
ஒரு வாட்டியும் அதோட வேல்யூ, இண்டெக்ஸ், அந்த கம்ப்ளீட் அரே இங்க வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம இதே கோட அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அரே டிக்ளேர் பண்ணிப்போமா. அரேல ஒரு ஒரு நிறைய நம்பர் வச்சுப்போம், 5 நம்பர் இருக்கு. ஓகே, இப்ப நான் அரேவை ஐட்ரேட் பண்றேன். ஃபார் ஈச், இந்த ஃபார் ஈச்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் வேல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் இங்க டிக்ளேர் பண்றேன். ஓகே, என்னன்னு பிரிண்ட் வேல். இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட் இருக்கும் அப்படின்னா அந்த அரேல இருக்கிற வேல்யூ, அடுத்தது இண்டெக்ஸ், அடுத்தது அரேவே இருக்கும். இந்த 3 வேல்யூவும் ஒரு வாட்டியுமே இந்த பிரிண்ட் வேல் கால் ஆகும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். வேல்யூ ஓகே நம்ம செப்பரேட்டாவே பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்து இண்டெக்ஸ், அடுத்து அரே. கரெக்ட். இப்ப நான் என்ன சொன்னேன், this function will be called for each value in the array ன்னு சொன்னேன். கரெக்ட். அப்ப இந்த function will be called for 4, வேல்யூ 4 ஆ இருக்கும். இந்த 4 ஓட இண்டெக்ஸ் என்ன, 0. அரேல இண்டெக்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அரே இண்டெக்ஸ். கரெக்ட்டா? இது வந்து 1, இது 2, இது 3, இது 4. இதுதான் அரேயோட இண்டெக்ஸ். கரெக்ட். இப்போ நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம், உங்களுக்கு புரியறதுக்கு நான் அந்த அரேல இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணலாம். அரே ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவுட்புட்டை பார்ப்போம். ஓ, ஏகப்பட்டது வந்திருக்கு. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது 4 வேல்யூவா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நல்ல பேரை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு வாட்டி கால் ஆகுது தெரியும், பாலா அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். ரைட். இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க எப்படி ரன் ஆகுது. இப்போ கிளீனா உங்களுக்கு புரியும். ஓகே, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் பாலா பிரிண்ட் ஆச்சா. அப்புறம் வேல்யூ என்ன, இட் இஸ் கால் ஃபார் ஆல் தி வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா வேல்யூயும் கால் ஆகுது. ரைட். 4 கால் ஆகுதா, 4 ஓட இண்டெக்ஸ் என்ன, 0. அப்புறம் அந்த அரே ஃபுல்லா பிரிண்ட் ஆகுதா. இப்போ அரே ஆஃப் இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ் வேல்யூ என்ன வருது ஃபர்ஸ்ட் டைம், 0. அப்ப அரே ஆஃப் 0 வந்து அந்த 0 இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ அது 4, அது பிரிண்ட் ஆகுதா. ரைட், அவ்வளவுதான். அடுத்த வாட்டி வரும்போது என்ன வரும், வேல்யூ 5 அதோட இண்டெக்ஸ் என்ன, 1. அப்புறம் கம்ப்ளீட் அரே, அப்புறம் அந்த இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ என்ன, 1ல இருக்கிற வேல்யூ 5, அது பிரிண்ட் ஆகுதா. கரெக்ட், அது பிரிண்ட் ஆகுதா. அதே மாதிரி இதுதான் ஃபார் ஈச், இதுவும் லூப்பிங் தானே. நம்ம என்ன கொடுக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஃபார் ஒரு எலிமெண்ட்டுக்குமே அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகும்போது நமக்கு வேல்யூவும் கிடைக்குது, இண்டெக்ஸும் கிடைக்குது, கம்ப்ளீட் அரேவும் கிடைக்குது. இந்த 3 ஆர்குமெண்ட் கிடைக்குது. நீ உனக்கு வேல்யூ மட்டும் தான் வேணும்னா நீ என்ன பண்ணலாம், இந்த 2 ஆர்குமெண்ட் எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டும் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷனை இன்னொரு விதமா டிக்ளேர் பண்ணலாம். நம்ம இப்படி தானே பார்த்திருக்கோம். ஃபங்க்ஷனை இன்னொரு விதமா எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னா, this is called arrow function. ஒரு ஓபன் பிரேசஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஓபன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், அப்புறம் ஒரு arrow. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேரியபிளை அசைன் பண்ணியாச்சு. இங்க நம்ம let இல்ல const யூஸ் பண்ணிக்கலாம். So this is the function.
இததான் arrow ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த parenthesisல உனக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒரு arrow, அப்புறம் open braces close braces. இது இன்னொரு விதமா நம்ம பண்ணலாம். இங்க print value. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து print value வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். print valueன்றது ஒரு ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? இத ரன் பண்ணி பாப்போமா? ஓ ஓகே. சோ இப்படி டிக்ளேர் பண்ணும்போது இது வந்து ஹாய்ஸ்ட் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கொடுத்து பார்ப்போம். cannot access print value அப்படின்னு வருது. ஏன்னா முன்னாடி ஃபங்க்ஷன் கீழ இருக்கும்போது அது மேல போய் ஹாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால வர்க் ஆச்சு. இப்போ வர்க் ஆகுது. ஓகே. இப்போ இன்னொரு விதமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நிறைய கோட்ல பாப்பீங்க. இங்க என்ன பண்ணிருக்கோம்? பிரிண்ட் வேல்யூ யூஸ் பண்ணிருக்கோம்ல. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இந்த வேரியபிளை யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷனையே இங்க போட்டு விடலாம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி போடுறதுக்கு பதிலா ஒரு ஃபங்க்ஷனையே இந்த இடத்துல போட்டுடலாம். புரியுதா? அப்ப இந்த கோட் என்ன? nothing but the function. ஃபங்க்ஷனை பாஸ் பண்றதுக்கு பதிலா அந்த ஆக்சுவல் யாரோ ஃபங்க்ஷனை இதே இடத்துலயே போட்டுடலாம். நீங்க நிறைய கோடு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். அப்ப உங்களுக்கு கோடு பார்க்கும்போது புரியும். ஓகே. இந்த கோடும் ரன் ஆகுது. So this is for each loop. So next is for off loop. For off loop என்ன பண்ணுனா, it will basically get the value. ஒரு வேரியபிள் போடணும், அப்புறம் iterable. ஓகே. for off loop என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு அரே கரெக்ட்டா? அப்ப அரேனா கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இது. இப்ப for off ஒரு வேரியபிள் போட்டு ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, x ல இதோட வேல்யூஸ்லாம் வரும். அந்த வேல்யூ என்ன? BMW. x ல BMW வரும் ஃபர்ஸ்ட். அது ஆட் ஆயிடும் டெக்ஸ்ட்ல. அடுத்து Volvo வரும். Volvo ஆட் ஆயிடும். ஓகே. சோ ஃபார் ஆஃப் போட்டா அந்த அரேல இருக்கிற வேல்யூலாம் வரும். சோ நீ ஃபார் ஈச் யூஸ் பண்றதா ஃபார் ஆஃப் யூஸ் பண்றதா நீ பாத்துக்கோ. ரைட்? சோ ஃபார் ஈச் அண்ட் ஃபார் ஆஃப் யூஸ். நெக்ஸ்ட் இஸ் தி ஃபேமஸ் while loop. லூப்னா திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணும். இங்க பார், while ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் நடந்துட்டே எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அப்ப i வேல்யூ இனிஷியலா 1 ன்னு வெச்சுக்கோ. அப்ப பாரு 1 வருமா? கண்டிஷன் ட்ரூ உள்ள வருமா? i++. அப்புறம் i வேல்யூ 2 ஆகும். திருப்பி மேல போ. கண்டிஷன் ட்ரூ திருப்பி வரும். இது எது வரைக்கும் ரன் ஆகும்? i வேல்யூ 10 வர வரைக்கும் ரன் ஆகும். 10 வந்த உடனே கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப லூப் விட்டு வெளியே வந்துரும். சோ இந்த while loop போடும்போது நம்ம ஞாபகமா திங்க் பண்ண வேண்டியது, இங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ அந்த வேரியபிளா மாத்தணும். அத நம்ம புத்திசாலிங்க யாரும் பண்றது இல்லை. ஓகே. so it's important you change the variable inside the loop. இல்லனா என்ன ஆகும்? இப்போ i ++ பண்ணனா i is always will be less than 10. அப்ப இந்த லூப் ஓடிட்டே இருக்கும். நீங்க geek for geeks எல்லாம் ரன் பண்ணும்போது டைம் எக்ஸ்டெண்டட் வருது தெரியுமா? சில டெஸ்ட் கேஸ்க்கு இதனால வரலாம். ஃபுல்லா லூப் ஓடி டைம் எக்ஸீட் ஆகி முடிஞ்சிடும். ஓகே. so this is while. do while is same as while. கண்டிஷன் எண்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே கண்டிஷன் எண்ட்ல இருக்கும். சோ இந்த பாடி வந்து ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் ஆகும். ட்ரூவா இருந்தா திருப்பி மேல இருந்து வருது, திருப்பி ட்ரூவா இருந்தா மேல இருந்து வரும், ஃபால்ஸா இருந்தா வெளியே வந்துடும். சோ ஒரே டிஃபரன்ஸ், while வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஃபர்ஸ்ட் டைமே உள்ள வரும். ஆனா இங்க கண்டிஷன் செக் பண்ணாமயே ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்துடும். இதுதான் do while. ரைட்? This is what is loops. To execute code repeatedly.